அருமையான நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் என்று சொல்லும்போது உண்மையிலே உலகம் முழுவதும் இருக்கிற மனுஷர்களுடைய முகத்திலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஒரு மாதமாக இருக்கிறது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? டிசம்பர் மாதம் ஆகும்போது நாங்கள் பார்க்குறோம், ஒரு குளிர்காலம் வந்துடும். இந்த குளிர்காலம் வந்தோன்னே ஜனங்களுடைய முகத்தில் ஒரு பரவசத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நாங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு சந்தோஷத்தோடு கூட, கொண்டாட்டத்தோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். வீடுகளிலே புதிய நாங்கள் பார்க்குறோம், பெயிண்ட் அடிப்பாங்க. அதே போல் அலங்கார பொருட்களை அலங்கரித்து வீட்டில் குடும்பம் இருக்க நபர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் பொங்கி வர்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது இந்த முழு உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக. அதனால தான் தேவ தூதர் வந்து நாங்கள் பார்க்குறோம், அந்த இடத்துல கூறுறாரு, என்னது, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு செய்தி இருக்கிறது. ஆம், இந்த முழு உலகத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மானிடராக பிறந்து வந்தது. இனி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மானிடராக பிறந்து வந்தனால எங்களுடைய கவலைகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய எல்லா கஷ்டங்களை மாற்றி இன்று எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இனி அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள் தான் இந்த டிசம்பர் நாட்கள். இனி இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய நத்தார் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.